டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் காப்பி. ஸோ நம்ம ஒரு பிடிஎஃப் எடுத்து ரீட் பண்ணுறோம், அதில் நிறையா கண்டென்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ நான் அதை காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டில்னாக இதுவரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு காப்பி பண்ணியிருப்போம் அண்ட் தென் வேர்டில் போய் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு வேர்டில் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். தென் இன்னொரு பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா அதையும் காப்பி பண்ணுவோம். அகெயின் மல்டிபிள் டைம்ஸ் என்ன ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த விண்டோக்கும் அந்த விண்டோக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோஸில் ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் 10ல். ஸோ மல்டிபிள் காப்பிங், நீங்கள் மோர் தென் ஒன் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அட் அ டைம் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு விண்டோஸ் 10ல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த செட்டிங், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும், கிளிப்போர்டு. ஸோ இந்த கிளிப்போர்டுனா என்ன அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே இந்த கிளிப்போர்டில் தான் சேவ் ஆகும், டெம்பரவரியாக சேவ் ஆகும். ஒன்ஸ் நம்ம பவர் ஷட் டவுன் பண்ணும்போது அது கிளியர் ஆயிரும். ஸோ டெம்பரவரியாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க பிளேஸ் தான் அந்த கிளிப்போர்டு. ஸோ இந்த கிளிப்போர்டில் சேவ் மல்டிபிள் ஐட்டம் ஆன் த கிளிப்போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன கண்டென்ட்லாம் காப்பி பண்ணுமோ அது எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த கண்டென்ட்டை ஒன்று காப்பி பண்ணுறேன், காப்பி, then I can put the first one, then copy again. Now I copy the 3 contents. Okay, நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். நான் அதுக்கு பதில் இங்கே வந்து என்னென்னா விண்டோ கீ ப்ளஸ் V கொடுக்குறேன், விண்டோ கீ ப்ளஸ் V. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுதா, நம்ம என்னெல்லாம் காப்பி பண்ணியிருந்தோமோ அதையெல்லாம் நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ நீங்கள் எதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஓகே, எனக்கு அடுத்த கண்டென்ட் வேணும்னு நினச்சா விண்டோ ப்ளஸ் V. ஓகே, ஸோ ஓகே சாரி விண்டோ ப்ளஸ் V. ஸோ எந்த கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரே ஃபைலில் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு டைம் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எங்கெல்லாம் காப்பி பண்ணீங்களோ அதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கிளிப்போர்டில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி கிளியர் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் அகைன் ஸோ இவ்வளோ 4 காப்பீஸ் இருக்குது, 4 கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் இருக்குது. இதை எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா அகெயின் கோ டு த செட்டிங்ஸ், சிஸ்டம்ஸ், கிளிப்போர்ட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கிளிப்போர்ட் டேட்டாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூ கேன் கிளியர் த டேட்டா. ஸோ கிளியர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கிளிப்போர்டில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இன்னும் போய் பாருங்கள், அகெயின் விண்டோ ப்ளஸ் நான் V கொடுக்குறேன். ஸோ கிளிப்போர்ட் இஸ் எம்டி. ஓகே, நம்ம காப்பி பண்ண கண்டென்ட் எல்லாமே நமக்கு எம்டி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.